இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் இயேசு நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை தியானிக்கிறோம். தீர்க்கதரிசியும் கவிஞருமான எசாயா இஸ்ரவேலையும் முழு உலகத்தையும் ஆளும் கடவுளுக்கு ஒரு பாடலை பாடுகிறார். மேலும் அவர் தனது காலத்தின் சண்டைகள் மற்றும் பகைமைகளிலிருந்து ஒரு நிரந்தரமான மாற்றமாக மெசியாவின் ஆட்சியில் அமைதியான காலம் மற்றும் தன்னிச்சையான அற்புதமான மாற்றங்களை காண்கிறார் என்று பார்க்கிறோம். இது நீங்கள் எசாயா புத்தகம் அதிகாரம் 40 1-11 இறைவசனங்களை படிக்க கேட்கலாம். கடவுளின் வார்த்தை இயேசுவாக மனுவாகி சக மனிதர்களைப் போல அழியாத உயிருள்ள வார்த்தை. நல்ல மேய்ப்பன் தனது மந்தையை நிரந்தரமாக பராமரிக்கிறார் என்று எசாயா உருவகமாக பேசுகிறார். குறிப்பாக அதே 40வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 8 மற்றும் 11 இறைவார்த்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் என்றால், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். நம் ஆண்டவரின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். புல் உலர்ந்து போனாலும் பூ வதங்கி விழுந்தாலும். ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் என்று 11வது இறைவசனம் கூறுகிறது. நல்ல மேய்ப்பரான இயேசு இன்று காணாமல் போன ஆட்டின் உவமை மூலம் நம்மிடம் பேசுகிறார். இதை இன்று மத்தேயு 18வது அதிகாரத்தில் 12 முதல் 14 இறைவார்த்தைகளில் நீங்கள் படிக்கலாம். இது ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் தொடர்ச்சியாக நல்ல மேய்ப்பரான இயேசுவை பற்றி நாம் படிக்கிறோம். ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் என்று மத்தேயு 18வது அதிகாரத்தில் இயேசு நம்மிடம் கூறுகிறார். பாருங்கள், நமது அமைதியின் அரசர் இயேசு மந்தைக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த ஒரு ஆடு மற்ற 99 ஆடுகளை விட மதிப்பு மிக்கது அல்ல என்று இருந்தாலும் கூட தொலைந்து போனதை கண்டுபிடிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. சமீபத்தில் நான் எங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஒரு இந்து கோவிலுக்கு சென்றிருந்தேன். எதிரிகளால் துரோகம் அல்லது துன்புறுத்தலை அனுபவித்த பக்தர்கள், அது தங்கள் குடும்பத்திலேயோ அல்லது பகைவர்கள், குடும்பத்தை விட வெளியே இருக்கிற பகைவர்களாக இருக்கலாம், பிற ஜாதிக்காரர்களாக இருக்கலாம், அவ்வாறாக துன்புறுத்தலை அனுபவித்த பக்தர்கள் புதிய மிளகாய் விழுது தயாரிப்பதை நான் கவனித்தேன். கண் முன்பாகவே. பின்னர் அந்த விழுது
அதை எடுத்து ஒரு பாம்பு உடலுடன் நீதி தேவதையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கல் சிலையில் பூசப்படுகிறது. இந்த சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் எதிரியை நேரடியாக பாதித்து பக்தருக்கு நீதியை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது நம் இயேசுவை குறித்து வருவோம். நாம் எந்த மத நிந்தனையோ எதுவும் செய்ய வேண்டாம். அது அவர்களுடைய நம்பிக்கை. இதற்கு நேர்மாறாக நாம் வழி தவறி அல்லது பாவம் செய்யும் பொழுது இயேசு பாவிகளான நம்மை நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் நம் பெற்றோரை விட, உலகத்தில் உள்ள பெற்றோரை விட உயர்ந்தவர். அவர் நம்மை மன்னித்து நேர்மையான வழிக்கு மீண்டும் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். நாம் வழி தவறி செல்லும் போதெல்லாம் அவர் இந்த கருணை செயலை பல முறை மீண்டும் 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 செய்கிறார். நல்ல மெய்ப்பனின் பிள்ளைகளாகிய நாம் நமக்கு எதிராக பல முறை வழி தவறி செல்பவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் பாவத்திலிருந்து மீட்க உதவ வேண்டும். ஏனென்றால் நாமும் இயேசுவாக மாற வேண்டும். இயேசு நம்மோடு கூட என்பதை உணர வேண்டும். சில சமயங்களில் சாத்தானின் பகைமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். அதாவது இயேசுவுக்கு இணையாக கூட இருக்கலாம். அதுவும் நமது குடும்ப உறுப்பினர்களிடையே கூட சாத்தான் தீவிரமாக வேரூன்றி இருக்கலாம். சில தவறான பழக்கங்கள் வழியாக, குடி போதையாக இருக்கலாம், பல்வகையான தவறான காரியங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது நம்முடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஒரு குடும்ப சூழ்நிலையிலே நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அந்த குடும்பத்திலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டியிருக்கும். அவர்களின் விடுதலைக்காக நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் பழிக்கக்கூடாது. அதே சமயத்தில் குடும்பம் என்ற சங்கிலிக்குள் நாம் மூழ்கிவிட்டு, அதுவும் இந்தியாவில் இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். ஆணாதிக்க சமூகம், பல பெண்கள் குடிபோதையில் அழிந்து கொண்டிருக்கிற கணவனோ இல்லை மகனோ, சில பல போதைகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்களோ என்று பார்க்கும் பொழுது, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் கலாச்சாரம் அப்படி இருக்கிறது. வெளியே வந்தால் நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு ஆண் வேண்டுமே, ஆண் துணை வேண்டுமே என்று. இது வெளிநாடுகளில் நான் பார்ப்பதில்லை. ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆனால் நாமும் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகிறோம். உலகம் சார்ந்த பயத்தினால் நாம் இயேசுவை விட்டு விலகி சென்றோம் என்றால் இது அர்த்தமற்ற வாழ்க்கை. குடும்பம் என்ற சங்கிலிக்குள் நாம் மூழ்கி, பாசம் நம் கண்களை மறைப்பதால் தவறிய ஒரு வெள்ளாட்டோடு சேர்ந்து நாமும் இன்னும் ஒரு ஆடாக மாறினால் நமது ஆன்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். சிந்தியுங்கள். இதைத்தான் விவிலியத்தில் இயேசுவும் கூறுகிறார். அவரால், கடவுளுடைய வார்த்தையால், இயேசுவால் குடும்பங்கள் பிளவுபடும் என்று. சமாதானத்தின் அரசராகி இயேசுவே இதை கூறுகிறார் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். தவறான காரியங்களை நோக்கி நம் குடும்ப உறுப்பினர்கள் செல்லும் பொழுது நாமும் அதற்கு துணையாக இருக்கக்கூடாது. இயேசுதான் நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும்.
அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து குடும்பங்களில் பிளவு ஏற்படும் பொழுது நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றுதான். சாதாரண உலக பாசம் அல்ல, நமக்குள் இருக்கிற நம்முடைய இறைவன், அந்த இறை அன்பு. ஆகையால் நம்முடைய கண்கள் பாசம் என்ற ஒரு மாயையில் மறைக்கப்படக்கூடாது. நம் இதயத்தை திறப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். கண்களை மூடி ஒரு கணம் இன்றைய வார்த்தைகளை சிந்தித்து ஜெபிப்போமா? ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரத்தில் 10வது இறைவசனம் சொல்கிறது, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். திருப்பாடல் ஆசிரியர் 96வது அதிகாரத்தில் 10வது இறைவசனத்தில் கூறுவது, ஆண்டவரே ஆட்சி செய்கிறார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். என் மிகவும் இரக்கமுள்ள நல்ல மேய்ப்பரே, வழிதவறி சென்ற ஆடான என்னை நீர் எப்பொழுதும் தேடுகிறீர். நான் மற்ற செம்மறி ஆடுகளிலிருந்து வெகு தொலைவில் தொலைந்து போனாலும் உம்முடைய ஆழ்ந்த விருப்பம் என்னை வீட்டிற்கு கொண்டு வருவதாகும் என்பதை உணர்கிறேன். உம்முடைய அன்பான மற்றும் உயிருள்ள வார்த்தையிலிருந்து நான் விலகிச் செல்லும் போதெல்லாம் உம்மிடம் திரும்புவதற்கு நான் ஒருபோதும் தயங்காதபடி எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் எரியும் உம்முடைய தெய்வீக அன்பான இறை அன்பை, அதாவது அகாப்பை என்று சொல்வோம், அதை நினைவில் கொள்ள, அகாப்பையை நினைவில் கொள்ள எனக்கு உதவுங்கள். இம்மானுவேல் மற்றும் பரிசுத்த ஆவியின் நிமித்தம், கடவுள் நம்மோடு என்ற இம்மானுவேல் மற்றும் பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கிறது நிமித்தம், நல்ல மேய்ப்பன் என்னில் வாழ்கிறார். என்னை சுற்றியுள்ள தொலைந்து போன அயலாரை நீர் என்னை நேசிப்பது போலவே நானும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்க வரம் தாரும். ஏனென்றால் நீர் அவர்களையும் நேசிக்கிறீர் என்பதையும் அவர்களை மீண்டும் மந்தைக்கு கொண்டு வருவீர் என்பதையும் நான் விசுவசிக்கிறேன். இவ்வாறாக கிறிஸ்துவுக்குள் இணைந்துள்ள நாங்கள் அனைவரும் உமது 2ஆம் வருகைக்கு தயாராக இருப்போமாக. ஏனென்றால் நீர் மட்டுமே நீதியுடனும் நிலைத்தன்மையுடனும் எங்களை நித்தியத்திற்கும் ஆட்சி செய்வீர். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.